வேணா ஐயா இவன் இந்த மாதிரி இல்ல, இவன் இந்த மாதிரி இங்க பாருங்க ஒண்ணு இல்ல இருங்க வரேன். இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த மாதிரி சாயம் பூச்சிட்டு வந்தானா எப்படி பார்த்தாலும் ஓனாத இருப்பான். இல்ல கேக்குற எப்படி கையா ஓனாத இருப்பான். சொன்ன மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. சரி இப்ப நீங்க என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? யாரு நீங்க அதே மாப்பிள்ளை சிந்தனையிலேயே இருக்கீங்க. அந்த மாப்பிள்ளை சிந்தனையில என்னையும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா நான் சொல்றதை கேளுங்க கபாலி. சொல்லுங்க. நீங்க கோபப்படுறது அர்த்தமே கிடையாது. நீங்க 2 பேரும் ஒரு வீட்டுல ஏதோ இருந்தீங்களா? அங்க பாரு சிக்னல் பாரு, உனக்கு பாரு, உனக்கே சிக்னல் கொடுத்து பாரு தெரிஞ்சுக்க. என்ன சிக்னல் இல்ல பரிதாப பார்வை. சொன்னா பழையபடி பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்க உங்க மேல என்ன அதான் என்ன பிரச்சனை? தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க 2 பேரும் பேசி தீர்க்கறதுக்கு முடிவு என்ன பண்ணனாலும் அது நாங்க ஏத்துக்கிற முடிவா தான் இருக்கும். ஏன் இப்ப ரொம்ப ஆள் டல்லா இருக்கலையே? ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் விக்கிறேன்னு சொன்னேன். இவன வேணாம்ட்டா. அதோட நானே இவனை விட்டு பிரிஞ்சிட்டேன். எனக்கு சரி உங்களுக்கு தெரியும். சரி சரி என் வாழ்க்கை போனது. சரி ஊர்மாய் போனா அப்படிதான் வாழ்க்கை போவோம். வேற என்ன ஊடல பேசாத தலைவர் பேசிக்கிட்டாரு. சரிங்க சரிங்க. இதே மாதிரி வெள்ள சட்டை வெள்ள கையில அவன் பார்த்தனா என்னை ஓடிட்டான். அவன் காட்ட கூட அவன் விழுந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லியா? முடிச்சிக்கிறேன்னு சொல்லி. சரி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தது யாரு? ஐயா நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா. நான் என்ன சொன்னேன், சரி ஒரு சப்போர்ட்டா தான் இருக்கலாம் போலான்னு அப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன். நல்லா புரியுதுங்களா? சரி எனக்கு தெரியுது. இது என்ன சொன்னிச்சு, எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து விட. நான் என்ன சொன்னேன், சரி ஓகே சொன்னா நீயே உன் கேட்ட நான் வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவன் காலில் கையில் வியாத குறையா விழுந்து ஒரு துபாய் மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு வந்தேன். அவன் ஆள் நல்லா தான் இருந்தான். இது சொன்ன மாதிரி சின்ன வயசு மாப்பிள்ளையை தான் பிடிச்சேன். வேணா ஐயா இவன் இந்த மாதிரி இல்ல, இவன் இந்த மாதிரி இங்க பாருங்க ஒண்ணு இல்ல இருங்க வரேன். இங்க பாருங்க இந்த மாதிரி சாயம் பூச்சிட்டு வந்தானா எப்படி பார்த்தாலும் ஓனாத இருப்பான். இல்ல கேக்குற எப்படி கையா ஓனாத இருப்பான். அளவோட இந்த மாதிரி பூச்சிட்டு வரா. நீங்களே பாருங்க நீங்க பாருங்க இப்படி பூச்சிட்டு வந்தா எப்படி ஓனாத இருப்பான். இவன் முகர கட்டைய பார்த்து பாருங்க நீங்க பாருங்க. இப்படிலாம் மேக்கப் போடையாவும் அவன் பார்த்த உடனே ஓடுறான். வீட்டு எடுத்து வைப்பிடுச்சு. அவன் கையில கீழ் டவுஸ் எல்லாம் கீழ்ச்சி போச்சு. எப்படி ஓடணும் இதுல அவன் எல்லாரும் எந்த பிளைட் எந்த கடல் நடுக்கடல வீட்டுச்சே தெரியல வரையா. அவனோட பந்தல செஞ்சிலே கிடந்தா போய் எவனாவது வச்சுக்க. எனக்கு பந்தல செஞ்சிலே கிடந்து என்ன போடுவாங்க. ஒரு பொண்ணை மாப்பிள்ளைய பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். அவன்கிட்ட அடக்க ஒடுக்கமா இல்லாம இவ்வளவு லிப்ஸ்டிக்கை பூசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எவன் கல்யாணம் பண்ணுவான்? எவன் வச்சுக்குவான்? அல்ல கேட்கற எவன் வச்சுக்குவாங்க? முகராடி பார்த்தவனே மறுபடியும் வச்சுக்கிறதுலே இருங்க. கல்யாணம் பண்ற நான் வச்சு ஐயோ நான் கல்யாணம் பண்றதுக்கு தான் ஐயா நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வீட்டுட்டு வந்தேன். அவன் காலில் கையா வியாத கொடுமையெல்லாம் இது பண்ணி அழிச்சு வந்தாங்க செலவு பண்ணி. சொன்ன மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஆமா ஒழுங்கா இருந்தா தானே கம்ப்ளைண்ட் வராது இருக்கும். அப்புறம் பஞ்சாயத்து தான் வரும். தம்பி அதிகமா பேசாதே, தலைவர்கிட்ட பேசிக்கங்க. ஐயா நான் தலைவர்கிட்ட தாங்க பேசிக்கிறேன். உங்களுக்கு ஏயா நீ கொண்டு போய் நீ போய் வச்சு கொண்டு தானே அவளை ஆத்தாடி இந்த அக்கால நமக்கு உனக்கே பிடிக்கலன்ன போது அப்ப எனக்கு எப்படி இருக்கு நிலைமை? நீ அழகா தானே இருக்க. ஐயோ அழகா இருக்கிறேன்னா ஐயோ ஏங்க ஐயா போட்டு இது பண்ணி என்ன குறைச்ச நல்லா தானே இருக்கு. என்ன குறைச்சல இப்பதான் காமிச்ச தொட்டு எடுத்தேன் பாதி பார்த்தல. பேசி என்ன வேணாலும் தலைவர்கிட்ட பேசியிருப்பேன். சொன்னா இதுக்கு நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஓடி போனது அந்த மாப்பிள்ளை. சரி இப்ப நீங்க என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? யாரு செட் ஆகாது சொன்னா செட் ஆகாது புரியுதா? ஐயா நீங்க பாருங்க அவளை ஒழுங்கா முடிச்சு விட்டு ஏதாவது இது ஒரு முடிவு கட்டுங்க. சும்மா தேவையில்லாம பஞ்சாயத்து கூட்டிருக்காவ என் மானத்தை வாங்குறது கொஞ்சம் மானத்தை வாங்குறதுக்கு. நீங்க அதே மாப்பிள்ளை சிந்தனையிலேயே இருக்கீங்க. அந்த மாப்பிள்ளை சிந்தனையில என்னையும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீ தான் பாக்குற சொல்றாரு அவர் வாயாலேயே அவர் மேலே ஒரு கண்ணு தாண்டி உனக்கு சும்மாதான் கிடக்குறீங்க. நடிக்கிறா பாரு அவன் முக கட்டி பாரு அப்படியே நடிக்கிறா பாரு அப்படியே நடிக்கிறா பாரு. தெருவுல கூட நிக்க வச்சாப்லையா? ரொம்ப ஓவரா பேசுறியா? நான் ஓவரா பேச தெருவுல கூட நிக்க வச்சாப்லையா? நான் என்ன பண்ண முடியும்? அங்க பாருங்க என்ன டிராமா ஆடுறா பாருங்க டிராமா ஆடுறா. சரி 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 இருங்க இருங்க முடி பேசாத. ஒரு மாப்பிளையா 2 மாப்பிளையா 23 மாப்பிள்ளை வரைக்கும் ஏமாத்திருக்கா. என்ன இப்படி தலைவர் எப்படி சொல்றாப்ல? இதுக்கு என்ன பண்ணலாம்? நீதான் தலைவர் முடிவு எடுக்கிறது. என்ன பண்ணலாம் உனக்கு ஒரு முடிவு கட்டுங்க நினைக்கிறேன். அதான் சொல்ல முடியும். வேணாங்கறாப்ல என்ன குறைச்சல் அவர் சொல்றாரு வரதுல 23 மாப்பிள்ளை 24வது மாப்பிள்ளை வந்தவன் துபாயோட பாதியில விழுந்துட்டான். அதோட சரி ஃளைட் போச்சோ இல்ல நடுக்கடல விழுந்துச்சோ யாருக்கு தெரியும்? இவ்வளவு பாத்திரம் தானங்கனா எங்க நான் எப்படி சொல்றது? ஏதோ ஒன்னு பேசி முடியல. பொறுமை தலைவர் பாத்துக்குறாரு. தலைவர் எல்லாம் கொண்டு போங்க தயவு செய்து.
அதான் சொல்ல முடியும். இவங்களை கூப்பிட்டு நான் என்ன செய்ய? இப்பதாங்க ஐயா சொன்னீங்க நீங்க ஒரு மார்க்கமா பாக்குது ஒன்ன பாக்குது நீங்க 25வது மாப்பிள்ளையா நீங்களாவது ஆக்கமா பார்க்கலாம், பரிதாபப்பட்டு பார்க்குது. அழுகாத. இந்த பிரச்சனை தான் நம்ம தலைவர் பாத்துக்குவாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த பிரச்சனை தலைவர் பார்த்துக்கிறேன். கண்ணத்தோட கண்ணத்தோட 25வது மாப்பிள்ளை பாத்துக்கிறேன், கவலைப்படாத. அழுகுறாள் துபாகோ ரயில் வாம்பிட்டோம் முகர கட்டி பாரு பேசு அங்க பாரு அவன் மூஞ்ச பாரு சும்மா இருப்பா, என்ன பண்றாங்க நொந்து மூஞ்ச போயிருக்கு. பாருங்க. ஏய் நான் ஒண்ணுகிட்ட பேசல, நான் இங்க தான் பேசிக்கிறேன். நான் ஒண்ணுகிட்ட தான் பேசுறேன், இங்க பேசல. தேவையில்லாம பேசாத. அமைதி அமைதி, நீ ரொம்ப ஓவரா பேசுறப்பா. ஏன்னா கோவம் வருது நீ பேசுறது. தலைவர் பொறுமையா இருக்காரு. ஒருத்தர் 23 மாப்பிள்ளை ஏமாத்திருக்கா, இதுக்கு என்ன பதில் சொல்றது? சரி இருக்கட்டுமே, இந்த தலைவர் எதுக்கு இருக்காரு, அதுதான் வந்திருக்காரு பேசி முடிக்கிறாரு. நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ வளவலாம் பேச வேணாம். உங்கள்கிட்ட நான் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஒவ்வொரு நாள் வந்து. இப்போ உங்களோட முடிவு இறுதி முடிவு என்ன அது சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆமா, இறுதி முடிவு என்னன்னா அவளை அடிச்சு துரத்துறது தான் இறுதி முடிவு. துரத்தி விடுங்க, அவ்வளவுதான். என் பக்கம் வரவே கூடாது. முதல்ல அக்ரிமெண்ட் போட்டது நீங்க. அக்ரிமெண்டா? இது என்ன பட்டாவா அக்ரிமெண்ட் போடுறதுக்கு? இல்லை கேட்குறேன். இல்லை பட்டாவா இல்லை இது இதுவா பிளாட்டா? அப்போ அது அக்ரிமெண்ட் போடுறேன். இந்த வரேன் சார், இந்த வரேன். ஏய் ஒரு முக்கியமான வேலை இருந்த வேலை புருஷ முன்னாடி பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது, அதை முடிச்சு விட்டு வரேன். இந்த ஒரு புருஷன் பொண்டாட்டியா? இது வரை இதே சொல்லி எனக்கு கோத்து வர பார்க்குறாரு வரையா புருஷன் பொண்டாட்டி. வந்துடுறேன். அம்மா சொல்லுங்கம்மா, உங்கள் முடிவு என்ன? என்ன திருப்பி இந்த பாரு, திருப்பி கல்யாணம் முடிச்சுன்னு பேசாத, கடுப்பாயிரும் நான் அப்புறம். சரி ஐயா நான் சொல்கிறத கேளுங்க கபாலி. சொல்லுங்க. நீங்கள் வந்து கோவப்படுறது அர்த்தமே கிடையாது. நீங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் ஏதோ இருந்தீங்களா? ஆமாம். இவ்வளோ எப்படி நான் தான் சொன்னேன். இப்போ 23 பேர்த்த ஏமாத்திருக்கானு. சரி 24வது நீங்கள் இருங்க. 24வது வந்தவன் தான் நேரம் பறந்துட்டானே ஃபாரினுக்கு. தலைவரா 25 வச்சுக்கிற சொல்லுங்களேன். அதாவது இங்கே வருங்க கபாலி, நீங்கள் கோபுரத்தில் வேலை இல்லை. சரி இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்துட்டியே. கொஞ்ச நாள் நான் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன் அதுக்கு. சரி அது வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து அதை பத்திரமா பார்த்துக்கிறேங்க. அனுசரிச்சுனா எப்படி? சோத்துக்கு வாங்கி கொடுத்து சோத்துக்கு வாங்கி கொடுத்து ஊத்து ஒண்ணுமா அதுக்கு? இல்லை கேட்குறேன். ஏன் உனக்கு என்ன குறைச்சா? நல்லா தானே இருக்கு பொண்ணு. எனக்கு நல்லா இருக்குதா? கட்டி நாசமா போனாங்க. திருப்பி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உச்சு பேத்துங்க. அந்த ஆளுக்கு ஏற்கனவே 24 பேருக்கு இப்போ சொன்ன அல்வா கொடுத்தியா? 23ங்கய்யா. 24வது வந்து ஓடிட்டான். பார்த்தா அப்படி மூஞ்சி மாதிரி தெரியலையே. பால் வடிகிற மூஞ்சி மேலே இருக்குது. அது டுபாகோ மூடி அம்புட்டு வேஷம். என்ன இப்படி சொல்றீங்க? உண்மையிலுமே தான். அங்கே பாரு சிக்னல் பாரு, உனக்கே சிக்னல் கொடுத்து பாரு, தெரிஞ்சுக்க. என்ன சிக்னல் இல்லை, பரிதாப பார்வை. இப்படி ஏமாத்தி 23 பேர். பிறண்டு வச்சு சிக்னல் கொடுத்தவொன்னு அவர் பார்த்துக்கிட்டு பிறண்டு பேசுற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நாள் அனுசரிச்சு இருங்க. நான் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன் உங்களுக்கு. கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசாதீங்க. எங்க நான் பேசுறேன், நான் சும்மாவே இருக்கேன். தண்ணீர அடிச்சிட்டு நீ அண்ணீங்கள அவர்ல பேசுறாரு என்னைய. அந்த இதுக்கு இடையில உங்க பஞ்சாயத்து கல்யாண பஞ்சாயத்தை பண்ணி வச்சலாம்னு பார்த்தா அந்த பண பஞ்சாயத்து முடியாம இருக்குது. துபாய்க்கு வாங்கின காசு பஞ்சாயத்து முடிஞ்சா 10 நாள் டைம் கேட்டிருக்கீங்க. எல்லாமே தொங்குது. எல்லாமே நான் கொண்டு போறேன் வீட்டுக்கு. இல்ல பணம் என்ன நான் கொண்டு போறேன் வீட்டுக்கு. 10 நாள் டைம் கொடுத்துருக்கேன். 3 நாள் முடிஞ்சு போச்சுன்னா 7 நாள்ல நீங்க பணம் கொடுக்கணும். என்ன சாமி இப்படிலாம் பேசுறேன்? கையில வரைய பல போட்டிருக்கேன். ஏதாவது பார்த்து செய் சாமி. நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த மோதிரத்து மேலதான் கண்ணா இருக்கீங்க. செருப்பு கடை எங்க சாமி? நீ மனசு வச்சதான் கண்ணை கட்டு கையை எடுத்து கொடுக்காதே தலைவர். பணத்துக்கு ஐயாவை கேட்டு பாரு. அப்படி நானே மாறும் நானு இவருக்காண்டி போட்டுருக்கிறேன். பஞ்சாயத்து 4 ஊர்ல இருந்து வரத்தான் செய்வாங்க. வரத்தாச்சு. அதான் மானத்தை வாங்கிட்டு தெருவில் கூட திருக்கி வச்சுட்டல. தெருவில் நிக்க வச்சுட்டாலே யாரு? நீ தாண்டி. நீ தான் உன்னை பஞ்சாயத்து கூட சொன்னாடி. உன்னை பார்த்து அவன் ஒன்னா நான் என்னடி பண்ண முடியும்? பணத்தை கேட்கறியா? வந்த அவர் என்ன பேசுறாரு? பாப்பளை பத்தி பேசிருக்காரு. அந்த பிரச்சனை கொண்டா பணம் கூட்டிட்டு வந்தது நீங்க தானே? மாப்பிள்ளை தப்புங்க ஐயா. வந்தா மண்டைய கழுவுன அவனுக்கு என்னமோ சொல்லி உஸ்பேத்தி கொண்டாந்த. நான் இது அதோட பேரை கூட மாத்தி நயன்தாரான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். அவன் அந்த கனவுலயே வந்திருப்பான் பழகு பறந்துக்கிட்டு அங்க இருந்து இங்க வந்து பார்த்தா இது நயன்தாராவில சரி சொல்லி ஓடிட்டான். பார்த்த உடனே தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? நயன்தாரான்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததெல்லாம் சரிதான். நயன்தாரா கிடையாது, சில்க் சுமிதா நினைச்சு வந்திருப்பான் பாருங்க. அந்த கனவுலயே இவளை பார்த்தாலே இது சில்க் சுமிதா இல்ல நினைச்சு ஓட்டான் பறந்துட்டான். நான் என்ன பண்ண முடியும்? வேற மாத்திருக்கீங்க. சில்க் சுமிதான்னு சொன்னியா?
யோ, நான் சொன்னையா அந்த மாதிரி நான் சொல்லி மனசு கூட தந்தையான்றேன். அதாவது மாப்பிள்ளைக்காரனை ஏமாத்தி கொண்டு வந்து உங்க தலையில கட்டுறது மாதிரி முடிவு பண்ணி வந்திருக்காரு அவரு. நீ தள்ளி ஒழுங்கு மாப்பிள்ள கேட்ட என்ன நீங்க இந்த மேக்கப் போட்டு வெளியே வந்திய பாருங்க வீட்டை விட்டு, அதுதான் தப்பு. மாப்பிள்ள ஆர்வத்துல ரொம்ப போட்டு ரொம்ப போடலாம். மாப்பிள்ளையே போட்டு தள்ளிட்டுனா நீ நான் பணம் கொடுக்குறேன். மாப்பிள்ளைய பார்த்து என்ன கேட்க சொல்லுங்க. அவ அப்படியேப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை. நான் அப்படியே கடை தான் நீங்க கொடுங்க. நீங்க நான் கொடுக்குறேன் சொல்றேன். நான் தான் கடை நான் கடை வைக்கிறதா சொல்லியிருக்கேன். செருப்பு கடை சொல்லுங்க, செருப்பு கடை ஏதோ ஒரு கடை போடுறேன். இப்ப நான் போடுற சொல்லிக்கிறேன். எல்லை கடைக்கு வந்து ஆப்போசிட்டா இங்க பாருங்க. இவளுக்காண்டி மாப்பிள்ளை துபாயிலிருந்து வரான்னு சொல்லி எல்லை கடை வச்சிருந்தேன். கடவோட வாங்கி நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லை கடை வச்சிருந்தேன். அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் சொல்லிட்டு கூட்டிட்டு போய் கல்ம கொண்டு கடற்கரையில வச்சு கொள்ளுன்னு கொண்டிருக்கிய. யார்? நான் கொன்னேன். ஃபுல்லா தண்ணியை போட்டு யார்? நான் தண்ணியை போட்டேன். முன்னாடி முன்னாடி இவத்தான் தொலைப்பாட்டில் அடிச்சுங்க பாருங்க. காயத்தை பாருங்க பாருங்க. ஆறுல பாருங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன் நானு. தெரியுமா? இவன் தொலைப்பாட்டில் எப்படி தெரியுமா அடிச்சானா? நான் போதில தெரியாம தெரியாத கலந்து குடிச்சுட்டா குடிக்கலான்னு தெரியல விட்டு அடிச்சுங்க பாருங்க. காயத்தை பாருங்க. நீங்களும் குடிச்சு விட்டு அது வாயில ஊற்றி விட்டுருக்கிய. அவன் எனக்கு முன்னாடி எத்தனை ரவுண்டு அடிச்சாலும் யாருக்கு தெரியும்? கேளுங்க. ஐயா உங்களுக்கு பணம் நான் நல்ல பிசினஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். லோன் போட்டுருங்க. புரியுதுங்களா? லோன் போட்டுருங்க. லோன் நல்லபடியாக வந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லை செருப்பு கடை இல்லையா வேற ஏதாவது கடை போகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். நல்லபடியாக நான் தொழிலை இது பண்ணிக்கிட்டு கடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். ஏன்னா முழுசாக கொடுக்க முடியாது அவ்வளோ பணத்தை நல்ல. புரியுதுங்களா? இதை பார்த்து என்னால் முடிச்சு விட்டு கிளம்புங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வேற ஃபோன் மேலே ஃபோன் வருது. கிளம்பு. ஃபோன் எதுக்கு வருதுன்னு தெரியுதா? தெரியா? சரி விடுங்க. நான் நாட்டுக்கு போய் வீட்டுக்கு கொண்டாடுறேன். 2 கோயில் இருக்கு நம்ம தோட்டத்தில். நாட்டுக்கு போய் வீட்டுக்கு கொண்டாடுறேன். அக்காட்ட அடிச்சு குடிங்க. நல்லா நாத்திக்கிழமை நாளைக்கு நாட்டுக்கோழி கொடுத்தல எங்க தலைவர் இது பண்ணக்கூடாது. நான் தண்ணி கொடுக்குறேன். நான் போய் அப்படிதான் பேசுறேன். பட்டு ஐயாவுக்கு தரேன். என்ன தலைவர் பேச பார்த்து முன்னாடி எப்படி தூரா பேசுறாங்க. ஏய் அப்ப தனியா அப்ப பாத்துக்கோங்க. இதுல இப்ப புரிஞ்சுக்கோங்க. ஐயா புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒட்டிக்கிட்டே வரீங்க. அங்க கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஐயா எனக்கு செட் ஆகாது. நான் கிளம்புறேன். சும்மா நின்று பஞ்சாயத்தா இருக்கு எப்ப பார்த்தாலும். நான் விஷயமா பேசுறேன். நீங்க கொஞ்சம் இருங்க. நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசிக்கிறேன். நீங்க அங்க கொஞ்சம் தள்ளி போங்க. நீ போமா அங்கிட்டு. நல்லதோ கெட்டதோ நல்லது தெரியுங்களா? நல்லது தெரியுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இங்க பாருங்க. நல்லது நல்லது சரக்கா? நல்லது நல்லது பாம்பு. நல்லதோ கெட்டதோ? ஓகே. ஆமாம். கெட்டதை என்ன போட்டுரும். ஆமாம். ஓகே. நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் காலத்துக்கு அதை வச்சு தேரை இழுங்க. எப்படிங்க ஐயா இழுக்கிறது? அது உடச்சி போட தேரெல்லாம் இருக்கு. இந்த தேர் உங்ககிட்ட நிலைக்கு வந்து சேரும். பார்த்துக்கிறங்க. கொஞ்ச நாள் பக்குவமாக பார்த்துக்கிறங்க. அந்த பொருட்டை நம்ம சில புத்தி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த இதுக்கோசரம் வச்சிருந்து அப்புறம் பத்தி விட்டுறீங்கன்றீங்க. பத்தி விட்டாலும் சரி தள்ளி விட்டாலும் சரி. ஓகே. கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணுங்க. ஊர் பார்க்குற மாதிரி. வீட்டுக்கு ஊர் பார்க்குறேன். வீட்டுக்கு 2 கோழி கொடுத்து வரேன் சாயங்காலமா. அக்காவை அடிச்சு கொடுத்து நல்லா சாப்பிடுங்க. ஐயா கொஞ்சம் கூலாகிறப்ப உனக்கு வேட கொஞ்சம் பொட்டை கோழி கொடுத்து வரேன். ஓகேவா? அதெல்லாம் ஒன்றுல பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டுமா அந்த முகத்துக்கு தான் கை வைக்கிறீங்க. ஏதோ தொழில் ஆரம்பிக்கிறேன். லோன் போட்டுங்க. தலைவர் சொல்றதை கேட்டு நடக்கணும். சரிங்க சாமி. கொஞ்ச நாள் கொஞ்சம் படம் ஓட்டுங்க. அவர் போய் நான் இப்போ வேற தொழில் ஆரம்பிக்கிறது. இதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்குறேன். ஓகேங்களா? அவ்வளோ கொஞ்சம் சத்தம் தான் இருக்க சொல்லுங்க. அவ்வளோதான். சொல்லுங்க. கூப்பிட்டு சொல்லுங்க. சொன்னா நீ வாங்க. உங்களுக்காக நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். சரிங்க. நல்லா உங்களுக்காக இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். கொஞ்சம் சட்டக்கத்தான் போடாமல் சிரிச்சு அன்பாக பேசி பழகுங்க. கொஞ்ச நாள் பழகுங்க. பழகுனா சரியாகிடும் எல்லாம். சரியா? ஆமாம். சரி. சரி சரி ரவாலு. போயிட்டுருங்க ஐயா. பார்த்துக்கிறேங்க. நல்லது. வந்து தொலைவா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் அவன் என்ன பேசுனாலும் சரி எதையும் கண்டுக்கிறாதே.